ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 45ാவது ശ്ലോകം. വാഗ്ദേവികൾ 4 അക്ഷരങ്ങളോടുകൂടിന 8 നാമങ്ങളാൽ இந்த ശ്ലോകത്തെ സ്തുതിക്കരാ. നിത്യമുക്താ നിർവികാരാ നിഷ്പ്രപഞ്ചാ നിരാശ്രയാ നിത്യശുദ്ധാ നിത്യബുദ്ധാ നിരവധ്യാ നിരന്തരാ. പ്രകൃതിക്ക് അപ്പാർപ്പെട്ടവളാണ് ദേവി, മോക്ഷസ്വരൂപിണിയാക്കും. அதனால திரிகுணங்கள் அப்படிங்கிறது தேவியை பாதிக்காது. இந்த திரிகுணங்களை ஆட்டி படைக்கிறவளே தேவியாக்கும். அதனாலேயே எந்த விதமான விகார பாவங்களும் இல்லாதவளாக்கும் தேவி. ஷட்விகாரங்களொன்னும் இல்லை. திரிபுடிக்கு அப்பாற்பட்டவளாக்கும் தேவி எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கிறதுனால தேவி ചൈതന്യ സ്വരൂപിണിയാക്കും. ദേവിക്ക് ആശ്രയമായിട്ട് ഒന്നും தேவையில்லைதான். എല്ലാ കാലങ്ങളിലെയും இருக்கக்கூடிய தேவி, ത്രികാലങ്ങളിലെയും ആക്ടിവേറ്റ് ആകുற தேவி. സർവവ്യാപിയായി സൃഷ്ടിസ്ഥിതി സംഹാരങ്ങൾ കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് செஞ்சின்றிருக்கிறளோ அதிபராசக்தியான இந்த தேவிதான். இப்படியாக்கும் வாக்தேவிகள் இந்த 45வது ஸ்லோகம் வழியா தேவியை ஸ்துதிக்கிறது. 143வது நாமம் வரைக்குமாக்கும் நம்ம பார்த்தது. இந்த 45வது ஸ்லோகத்துல 144லேருந்து 151 வரைக்குமான நாமங்கள். 144வது நாமம் நித்யமுக்தா. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவளாயிட்டு இருக்கிறவள், பிரகிருதியுமாயிட்டு அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறவள். எப்பவுமே முக்தையா இருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. சகுண ரூபம் தேவி எடுத்துருந்தாலும் தேவி பூர்ண முக்தையாக்கும். ஜனன மரணங்கள் அப்படிங்கிறது தேவிக்கு பாதகம் இல்லை. தேவி മോക്ഷസ്വരൂപിണിയാക്കും, മോക്ഷദായിനിയാക്കും. സംസാര സാഗരത്തിലെ പെട്ട് ശ്രമപ്പെടുற பக்தர்களை தேவி காப்பாத்துறா. பிரகிருதியிலேருந்து அவளுக்கு ஒரு விடுதல் கொடுத்து பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட மோட்சஸ்தானத்தில அவளோட ஜீவாத்மாக்களை கொண்டு வந்து சேர்க்கிறா. கிரமேண பக்தர்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கான வழி வகுக்கிறா லலிதாம்பிகை. எல்லா கர்மவும் தேவிக்காக செய்யறதாக்கும் அப்படின்னும் கர்மபலன் அப்படிங்கிறது தேவிக்கே சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னும் நினைச்சுண்டு பிரவர்த்திக்கிற பக்தர்களோடு எல்லா விதமான க்ஷேமவும் தேவி பக்தர்களுக்கு உண்டாக்குறா. அந்த மாதிரி இருக்கிற பக்தர்களை கர்மபலன் அப்படிங்கிறது அட்டாக் பண்றதில்லை. அசுரர்களை வதிச்சா கூடியும் அசுரர்களுக்கு தேவி மோட்சத்தை கொடுக்கிறா. நித்தியமுக்தையான தேவிக்கு பக்தர்களுக்கு மோட்சத்தை கொடுத்து அனுகிரகிக்கிறதுக்கு சாதிக்கும். 4 അക്ഷരങ്ങളോടുകൂടി இருக்கிற நாமமாக்கும் நித்யமுக்தா. 45வது ஸ்லோகத்தில் இருக்கிற 8 நாமங்களும் 4 அக்ஷரங்களோடு கூடி இருக்கிறதாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
145வது நாமம் നിർവികാര. எந்த ஒரு விகாரபாவங்களும் இல்லாதவள். கோபம், தாபம், டென்ஷன், இந்த மாதிரி இருக்கிற பாவங்கள், ஷட்விகாரங்கள் ஒன்றும் இல்லாதவளாக்கும் தேவி. விகாரம் அப்படின்னா மாற்றம். எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்க மாட்டோம், எப்பவுமே கோவிச்சுண்டும் இருக்க மாட்டோம். பிரகிருதிக்கு உள்ள இருக்கிற எல்லா சிருஷ்டிகளும் மாற்றத்துக்கு உட்பட்டதாக்கும். ஆனா தேவி பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவளாக்கும். அப்படிங்கிறதுனால மாற்றத்துக்கு உட்படாதவளாக்கும். தேவிக்கு ஒருபோதும் எந்த ஒரு மாற்றமும் சம்பவிக்கிறதில்லை. ஜனனம், மரணம், வளர்ச்சை, டிப்ரீசியேஷன், மரணம் இப்படி இருக்கிறது ஒன்றும் தேவியை பாதிக்காது. பரமாத்மாவோடு சக்தி ஸ்வரூபம், பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியாக்கும் தேவி. ஒருபோதும் நசிக்காத சக்தி இருக்கிறதுனாலேயாக்கும் இந்த பிரபஞ்சத்தை கண்டினியூஸ் ஆயிட்டு ஆக்டிவேட் பண்றதுக்கு தேவிக்கு சாதிக்கிறது. பதார்த்தங்களுக்கு மாற்றம் சம்பவிக்கிறது இருந்தா கூட அந்த பதார்த்தங்களோடெல்லாம் அடிஸ்தானமா இருக்கிற பரமாத்மாவுக்கு எந்த ஒரு மாற்றமும் சம்பவிக்கிறதில்லை. பிரபஞ்சம் அப்படிங்கிறது சக்தி சிவ சம்மேளன ரூபமாக்கும், சிவசக்தி ரூபமாக்கும், அர்த்தநாரீஸ்வர ரூபமாக்கும். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பிரபஞ்சம் ஒருபோதும் நிச்சலம் கிடையாது. நிச்சலமாயிருக்கிற இந்த பிரபஞ்சத்தை சலனம் இருக்கிறதாக்கிட்டு மாற்றுறா தேவி. இந்த பிரபஞ்சத்தை சலனம் இருக்கிறதாயிட்டு மாத்துறதுக்கான அந்த ஒரு எனர்ஜி நிர்விகாரையா இருக்கிற தேவியிலேந்தாக்கும் உண்டாகிறது. மாற்றங்கள் இல்லாத தேவியிலேந்தாக்கும் இந்த பிரகிருதி அப்படிங்கிற மாற்றம் இருக்கக்கூடின தன்மையோடு கூடின இந்த உலகம் ஆக்டிவேட் ஆகிறது. 146வது நாமம் நிஷ்பிரபஞ்சா. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. பிரபஞ்சம் அப்படின்னா இந்த உலகம், பிரகிருதி. நிர்குண நிராகார ஸ்வரூபமா இருக்கிற ஆதிபராசக்திக்கு இந்த பிரபஞ்சவுமாயிட்டு பந்தம் ஒன்றும் இல்லை. அதனாலேயாக்கும் நிஷ்பிரபஞ்சா அப்படிங்கிற நாமம் இங்க வாக்தேவிகள் உபயோகிச்சிருக்கா. பராசக்தியிலேந்தாக்கும் பிரபஞ்சம் உண்டாச்சு. ஆனா இந்த பிரபஞ்சத்துல தேவி அட்டாச்மெண்ட் இருக்கிறவள் கிடையாது. தேவியோடு பிரதிபிம்பமாக்கும் இந்த பிரபஞ்சத்துல நம்ம காணணும். கண்ணாடிக்கு முன்னால நின்னா அந்த கண்ணாடியில காணற நம்மளோடு ரூபமாக்கும் பிரதிபிம்பம். அதே மாதிரி ஆதிபராசக்தியோடு அந்த ரெஃப்ளக்ஷன் பிரதிபிம்பமாக்கும் இந்த பிரகிருதி அப்படிங்கிற பிரபஞ்சம். அதனால தேவி நிஷ்பிரபஞ்சையாக்கும். 147வது நாமம் நிராசிரயா. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம்தான் இதுவும். எந்த ஒரு ആശ്രയവും ദേവിക്ക് വേണ്ടാം. ആരെയും ആശ്രയിക്കേണ്ട ആവശ്യമില്ല ദേവിക്ക്. എല്ലാം ദേവിയിലെ ആക്കും ആശ്രയിച്ചിട്ട് இருக்கு. எல்லாத்துக்கும் பேஸ் அப்படிங்கிறது தேவியாக்கும். தேவிக்கு ஒரு பேஸ்மெண்ட் இல்லை. லலிதாதேவிக்கு எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கும் ஆரையும் ஆசிரயிക്കേണ്ട அவசியமில்லை. ஆனா பிரபஞ்சத்துக்கு ஆக்டிவேட் ஆகணுமானா தேவியை ஆசிரயிக்காதக்கு சாதிக்காது. பஞ்சபூதங்கள்
ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி இப்படி இருக்கிற பஞ்சபூதங்கள் தேவியிலேந்து உண்டாயி தேவியை ஆசிரயிச்சுண்டு ஆக்டிவேட் ஆகிறது. இந்த பிரபஞ்சத்தை அப்படி இல்லைன்னா இந்த பஞ்சபூதங்களை பிரவர்த்திப்பிக்கிறதுக்கான சக்தியை கொடுக்கிறது பராசக்தியான லலிதாம்பிகையே தான். இந்த பிரபஞ்சத்தை கண்டினியூஸ் ஆயிட்டு ஆக்டிவேட் பண்றதுக்கான எனர்ஜி தேவியாக்கும் கொடுக்கறா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பரபிரம்ம அம்சாவதாரங்களாக்கும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர்கள், அஷ்டதிக்பாலகர்கள் எல்லாரும், விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனும் அதே மாதிரி இருக்கிற எல்லா தேவர்களும் அந்த பரமாத்மாவோடு அம்சாவதாரங்களாக்கும். இவாளுக்கெல்லாம் எனர்ஜி அப்படின்னு கொடுக்கறது தேவியாக்கும். தேவியோட சக்தி இல்லைனா விஷ்ணு, பிரம்மா, ருத்ரன், அஷ்டதிக்பாலகர்கள் இப்படின்னு யாருக்குமே எந்த ஒரு பிரவர்த்தனமும் செய்யறதுக்கு சாதிக்காது. மனுஷாலோடு மூச்சு காத்து, அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன், இதெல்லாம் நம்மளோடு மகிமையால நம்ம செய்யறது கிடையாது. இது எல்லாத்துக்குமான சக்தி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, அதாக்கும் தேவி சைதன்யம். எல்லாருக்கும் சக்தியை கொடுக்கிற தேவி ஸ்வயம் சக்தி இருக்கிறவளாக்கும். அதனால பராசக்தி அப்படிங்கிறவள் ஆரையும் ஆசிரயிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவிக்கு. ஆனா எல்லாம் எல்லாம் ஆக்டிவேட் செய்யப்படுறது தேவியோட சக்தியாலையாக்கும். அதனால எல்லாரும் தேவியை ஆசிரயிக்கத்தான் வேணும். 148வது நாமமான 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாயிருக்கிற நித்யசுத்தா. ஒரு பொருளுக்கு தூய்மை அப்படிங்கிறது நஷ்டப்படுறது அப்படின்னு நினைக்கா அது இன்னொரு வஸ்துவுமாயிட்டு மிங்கிளாகிறதுனாலேயாக்கும். சந்தனக்கட்டை நல்ல சுகந்தம் இருக்கிறதாக்கும், பியூர் ஆக்கும். அந்த சந்தனக்கட்டை சேத்துக்குண்டுல முழுகி கிடந்தானா அந்த அழுக்கு படிஞ்சு சந்தனக்கட்டை அசுத்தமாகும். அதே மாதிரி பராசக்தி எப்பவும் சர்வ வியாபியாயிருக்கிறவளும் நம்மளோடொன்னும் பஞ்சேந்திரியங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாதவளுமாக்கும். இந்த பஞ்சேந்திரியங்களால தெரிஞ்சுக்க முடியாத அம்பிகை திரிகுணங்களால அட்டாக் செய்யப்படாத அம்பிகை, எப்போதும் எல்லா இடத்திலையும் ரொம்பி வழிஞ்சின்றிருக்கிற அம்பிகை, ரொம்ப ரொம்ப தூய்மையா உள்ளவளாக்கும். எல்லா இடத்திலையும் ரொம்பி நிற்கிற வானத்துக்கும், எல்லா இடத்திலையும் ரொம்பி நிற்கிற அந்த வாயுவுக்கும், எந்த பொருள் கூட சம்பந்தப்பட்டானாலும் அந்த வானத்துக்கோ அந்த வாயுவுக்கோ அசுத்தி அப்படிங்கிறது சம்பவிக்கிறது இல்லை. அக்னி அப்படிங்கிறது அதுல எந்த பொருளை போட்டு சுட்டாலும் அந்த அக்னிக்கு அசுத்தம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது இல்லை. இந்த அட்மாஸ்பியர்ல துர்கந்தம் சுகந்தம் இதெல்லாம் வாயு வழியா கடந்து போறது. ஆனா அதுல இருக்கிற அந்த சுகந்தமோ துர்கந்தமோ ஒன்னும் வாயுவை அட்டாக் பண்றதில்லை.
எல்லா காலங்களிலும் பாஸ்ட், பிரசன்ஸ், ஃபியூச்சர் இப்படி இருக்கிற ത്രികാലങ്ങളിലും ജാഗ്രതയോട് കൂടിയിട്ട് പൂർണ്ണ ബോധത്തോട് കൂടിയിട്ട് സ്ഥിതി പണറവളാക്കും ലളിതാംബികை. നമ്മൾ മുഴിച്ചിരിக்கிற ஜாகிரத் அவஸ்தையிலும் அதே மாதிரி സ്വപ്നാവസ്ഥയിലും அதே மாதிரி സുഷുപ്തി അവസ്ഥയിലും ചൈതന്യ സ്വരൂപിണിയായിരിக்கிற ദേവി முழிச்சுண்டுதான் இருக்கா. நம்ம தூங்கிட்டு இருக்கிறதையும் நம்மளோட சரீரத்துக்குள்ள இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் ஆகிறது, ஹார்ட் ஸ்பந்தனம் நடக்கிறது, ഇതൊന്നും നമ്മൾ ആക്ടിവേറ്റ് ചെയ്യறதில்ல. ഇതെല്ലാം ആക്ടിവേറ്റ് പണറ ശക്തിയാക്കും ലളിതാംബികയോട് ശക്തി. 149வது നാമമാണ് നിത്യബുദ്ധ. 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. 3 കാലങ്ങളിലും ജാഗ്രത് അവസ്ഥയോട് കൂടിയിട്ട് പൂർണ്ണ ബോധത്തോട് കൂടിയിട്ട് സ്ഥിതി പണ്ടറവളാക്കും ലളിതാംബികை. ജാഗ്രത്, സ്വപ്ന, സുഷുപ്തി അവസ്ഥകളിലെ எப்பவுமே ஆக்டிவேட்டா இருக்கிறவளாக்கும் தேவி. നമ്മളെല്ലാം ജാഗ്രത് അവസ്ഥയില മുഴിച്ചിട്ടിരുப்போம். സ്വപ്നാവസ്ഥ, സുഷുപ്തി അവസ്ഥ இப்படி இருக்கிற அவஸ்தைகளெல்லாம் உயிரினங்களுக்கு இருக்கு. அவஸ்தாத்ரயங்கள். தேவி അവസ്ഥാത്രയങ്ങൾക്ക് അപ്പാർപ്പെട്ട തുരീയയാക്കും. இந்த அவஸ்தாத்ரயங்களொன்னும் தேவியை பாதிக்காது. எல்லா காலங்களிலும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவளாக்கும் அதிபராசக்தியா இருக்கிற லலிதாம்பிகை. அதனாலேயாக்கும் நித்திய புத்தா அப்படின்னு சொன்னது. தேவி എല്ലാ സമയത്തിലെയും പൂർണ്ണ புத்தியோடு கூடிட்டு ஆக்டிவேட் பண்றா. அப்படி பிரபஞ்சம் அப்படிங்கிறது இயங்கிறது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம பட்டமகிஷி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்தையும் சர்வதா ஆக்டிவேட் பண்ணறா. 150வது நாமம் நிரவத்யா. 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. അവിദ്യ அப்படிங்கிற அஞ்ஞானத்திலேந்து பக்தர்களை ஞானத்துக்கு கைபிடிச்சு நடத்துறவளாக்கும் தேவி. அஞ்ஞானம் இல்லாதவளாக்கும் தேவி. தேவியில எந்த ஒரு தோஷமும் சொல்லறதுக்கு சாதிக்காது. திரிகுணங்களால உண்டாகிறதாக்கும் அஞ்ஞானம். அஞ்ஞானத்தால உண்டாகிற ஷட்விகாரங்களொன்னும் தேவியில கிடையாது. அறிவில்லாத தன்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய தோஷமாக்குமே. புத்தி ஒர்க் பண்ணலை அப்படின்னு அனக்கா சர்வநாசமாக்கும். அஞ்ஞானம் அப்படிங்கிறது അന്ധകാരമാക്കും. പരാശക്തിയോട് അംശമാണ് സരസ്വതി ദേവി ജ്ഞാനദേവതയാക്കും. സരസ്വതി ദേവിയും ലളിതാദേവിയും തമ്മിലെ വ്യത്യാസമൊന്നുമില്ല. ദേവി ഭാഗവതത്തിലെ 9ാം സ്കന്ധത്തിലെ എടുത്തു ചൊല്ലപ്പെടുறது இந்த விஷயங்களெல்லாம். குருசாபத்தால வித்யையெல்லாம் நஷ்டப்பட்ட யாஜ்ஞவல்க்ய மகர்ஷி துக்கத்தோடு கூடிட்டு சூரியதேவனை போய் சரணடைஞ்சார். சூரிய பகவான் கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சார். சூரியதேவன் வேதவும் வேத அங்கங்களும் உபதேசிச்சதுக்கு அப்புறம் வேதவும் உபனிஷத்தும்
உபதேசிச்சதுக்கு வித்யாதேவதையான சரஸ்வதி தேவியை ஸ்துதிக்கிறதுக்கு யாஜ்ஞவல்கியன் கிட்ட சொன்னார். சரஸ்வதி தேவி அனுகிரகிச்சானா வித்யெல்லாம் ஞாபகத்துல மறுபடியும் தெளிஞ்சு வரும் அப்படின்னு சூரிய பகவான் சொன்னார். அதன்படி சரஸ்வதி தேவிய யாஜ்ஞவல்கியன் ஸ்துதிச்சார். சரஸ்வதி தேவி அனுகிரகிச்சு எல்லா வித்யையும் யாஜ்ஞவல்கியனோட ஞாபகத்துல மறுபடியும் தெளிஞ்சு பிரகாசிச்சது. பராசக்தியோடு அம்சாவதாரமாக்கும் சரஸ்வதி தேவி ஞான தேவதையாக்கும் சரஸ்வதி தேவி. அஜானத்தை போக்க கூடினவளாக்கும் ஞான தேவதையா இருக்கிற சரஸ்வதி தேவி. அஜானம் இல்லாதவளாக்கும் லலிதாம்பிகை. 151வது நாமம் நிரந்தரா. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. எல்லா இடத்திலையும் ரொம்பி நிற்கிற பிரபஞ்ச ரூபிணியா இருக்கிற தேவி. சிருஷ்டிஸ்திதி சம்ஹார விஷயங்களில முழுகினவளாக்கும் அதிபராசக்தியாயிருக்கிற தேவி. நிரந்தரம் அப்படின்னாக்கா எந்த ஒரு கேப்பும் இல்லாதக்கி, ஒரு தடசமும் இல்லாதக்கி சர்வத்திர வியாபிச்சு நிற்கிறாள் லலிதாம்பிகை. எல்லா காலத்திலையும் தேவியோடு சைதன்யம் ஜொலிச்சு நிற்கிறது. ஒரு ஸ்டார்டிங்கும் எண்டும் ஆராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சக்தி ஸ்வரூபிணியாக்கும் தேவி. இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு காரண ரூபிணியாயிருக்கிற சக்தியாக்கும் தேவி. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இல்லாம போனாலும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாம் சூக்ஷ்ம ரூபத்துல தேவியில இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிற பிரவൃத்தி தொடங்கறதுக்கு முன்னாலேயே இருக்கிறவளாக்கும் தேவி. பிரம்மாக்கு சிருஷ்டிக்கிறதுக்கும் விஷ்ணுவுக்கு பரிபாலனம் பண்றதுக்கும் ருத்ரனுக்கு அழிக்கிறதுக்குமான சக்தியை கொடுக்கிறவளாக்கும் தேவி. எல்லா பிரவൃத்திகளுக்கும் சக்தி அப்படிங்கிறது மஸ்ட். அந்த சக்தி கிடைக்கணுமான அதிபராசக்தியா இருக்கிற தேவி அனுகிரகிக்கணும். கண்ணுக்கு காணாத சூக்ஷ்ம ரூபத்தில இருக்கிறவளும் கண்ணுக்கு காணக்கூடின ஸ்தூல ரூபத்திலே இருக்கிற சர்வதும் அதிபராசக்தியா இருக்கிற தேவிதான். அசையறதும் அசையாததும் ஆயிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற சர்வதும் அதுல இருக்கிற சைதன்யம் எல்லாம் தேவிதான். நித்யமுக்தா நிர்விகாரா நிஷ்பிரபஞ்சா நிராஸ்ரயா நித்யசுத்தா நித்யபுத்தா நிரவத்யா நிரந்தரா. நித்யமுக்தா நிர்விகாரா நிஷ்பிரபஞ்சா நிராஸ்ரயா நித்யசுத்தா நித்யசுத்தா நித்யபுத்தா நிரவத்யா 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 நிரந்தரா.